தமிழர் கழக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்த பாடகர் கோவன் ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தார். அரசு மதுபான கடைகளுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பாடல் எழுதி பாடியதாக கூறி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற கோவன் தனக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்த அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பில் சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் மதுவிலக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வரும்படியும் கோரிக்கை விடுத்து வருகிறார். வீரமணியுடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கோவன் தொடர்ந்து மக்களிடம் விழிப்புணர்வு பாடலை கொண்டு செல்வேன் என்றார். இந்த கைதை பல அமைப்புகளும் கட்சிகளும் கண்டித்தன. அநேகமாக அதிமுக, பாஜக தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், தனிநபர்களும், ஊடகங்களும் கண்டித்தன. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. தமிழக அரசுக்கு மதுவிலக்கை ஆதரிக்கக்கூடியவர்கள், மதுவிலக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் கோவன் போன்ற எளிய தோழராக இருக்கக்கூடிய ஒருவரை உலக பிரசித்தி பெற்றவராக ஆக்கியதற்காக ஜனநாயகத்தின் சார்பில் நன்றி. அதே நேரத்தில் கடைசி வரையிலே பழிவாங்கும் தன்மையோடு போவோம் என்று சொன்னால் சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது.